ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 75,768 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.2% வந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19% வந்து இருந்த சாண்ட்ரா அவர்கள் இப்போ 17% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்பர் 1ல் அவங்க தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. வேற யாராலையும் டாமினேஷன் பண்ண முடியவில்லை. இரண்டாவது பொசிஷனில் திவ்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 72,620 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.49% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை சரியாக பயன்படுத்திக்காமல் அவர்களாக சில வாய்கள்லாம் விட்டதுனால, டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு உள்ளே போய் ஒன்றுமே பண்ணாததுனால அடி மேல் அடி வாங்கியிருந்தாங்க. பட் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பொசிஷனில் விக்ரம் 64,756 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.7% இருந்துட்டு விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பற்றி நம்ம ஆல்ரெடி 5 வாரங்கள் வந்து பார்த்தோம். 5 வாரத்தில் வேற ஒரு விக்ரமாக இருந்த விக்ரம் அவர்கள் இப்போ வேற மாதிரி இது மாறி இருக்காரு. அது சில பேர் வந்து அக்செப்டும் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவர்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் விக்ரமுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தான். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் விஜே பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 64,464 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.64% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதி அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் விக்ரம் அவர்கள் மேலே போயிருக்காரு. விஜே பார்வதி அப்படியே கீழே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 5வது பொசிஷனில் திவாகர் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,962 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.94% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவாகர் அவர்கள். ஸோ திவாகரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து இருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து விரும்பவில்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு வந்த ஓட்டிங்ஸை விட இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டுருக்கு. இதே காலகட்டத்துக்கு 1 லட்சம் வாக்குகளை வந்து கடந்திருப்பாப்புல இதுக்கு முன்னாடி வாரங்களில். பட் இப்போ இல்லை. 6வது பொசிஷனில் வியானா 30,397 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.9% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவுடைய ரியல் ஃபேஸ் வந்து நிறைய இடங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. குறிப்பாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நிறைய இடங்களில் வாண்டடாக போய் பதிவு பண்ணுறதுக்காக சில வேலைகளை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. காலையில் வினோத்கிட்ட இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான முறையில் தான் வந்து நடந்துக்கிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,913 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.88% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்த வரலையும் வெளியே போயிடுவாங்க, அவங்க வந்து உள்ளே இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அரோராவால் ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பேச முடியும். யார் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து சொல்ல முடியும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சுபிக்ஷா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,420 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.54% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான். கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய டாஸ்கில் கூட நம்ம ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறுக்கு வழியெல்லாம் யோசிக்கிறாங்க. பட் அது வந்து அந்த பிளான் லெவல்லே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க எப்ஜி அவர்களும் கெமி அவர்களும். ஸோ அதனால் அமைதியாகிட்டாங்க. 9வது பொசிஷனில் கனியக்கா வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,821 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.42% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கனியக்கா ஒரு சூனியக்கா. ஸோ அதே வேலையாக திரும்ப திரும்ப வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்ஜேன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சபரினா ஒரு பார்க்குறாங்க, மற்றவங்க அப்படின்னா
வேறு மாதிரி வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக பார்வதினா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதன் காரணமாக தான் இந்த பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க. 10வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,242 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.28% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோ தான் டெக்னிக்கலாக ரொம்ப குறைவான வாக்குகள் இப்போதைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? கனியக்காவை விட ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 600 வாக்குகள் மட்டும்தான் குறைவாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கனி அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கடைசி பொசிஷனுக்கு வரலாம். இட்ஸ் மீன்ஸ் கனி அவர்கள் இந்த வாரம் எவிக்ட் ஆகி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் பிக் பாஸ் வந்து எந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஒன்று ஓட்டிங்ஸ் வைஸ் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக கனியக்கா அண்ட் ரம்யா 2 பேரையும் வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா, இல்லை சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னா ரம்யா தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அரோரா வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவங்கள டார்கெட் பண்ணுறதின் காரணமாக அரோரா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் அரோராவுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா ரம்யாவை விட கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்திருக்காங்க அரோரா. ஓகேங்களா? ஸோ அதன் காரணமாக அரோராவை அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் பொறுத்ததுன்னு பார்ப்போம், யாருனாலையும் அனுப்பலாம். ஏன்னா அரோரா என்னமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி விஜய் சேதுபதியை அதை பற்றி அட்ரஸும் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அவங்கள குத்தணும் அப்படின்றதுக்காகவே சில வார்த்தைகள், சில டாஸ்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே யாருமே எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டுட்டு மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் கடந்தா போதும், நமக்கான சம்பளம் வந்துடும் அப்படின்னு யோசிக்கிற ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் அரோராவுடைய பேரை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அரோரா அவர்களை மேபி ஓகே நாமினேஷனில் வர வைக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரி நாமினேஷனில் வர வச்சுட்டு ஓட்டிங்ஸ் போட்டால், மக்கள் ஓட்டிங்ஸ் போட்டால் நமக்கு என்ன இருக்குது, இருக்கட்டும் விடுங்க, அவங்கள தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனியாவும் ரம்யா அவர்கள் வெளியே போனால் கரெக்டாக வந்திருக்கும். இல்லைனா கனித்திரு ஓட்டிங் வைஸ் ரொம்ப குறைவாக வந்திருக்காங்க. ஸோ மேபி இது வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா கனியக்கா பண்ணதுக்கான பேக் ஃபயர் தான். ஓகே, கனியக்காஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துருந்தாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி வந்துருந்துருக்கும். இப்போது பார்வதி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்காவாக இருந்து ஒரு அம்மாவாக இருந்து எல்லா விஷயத்தையும் அங்கே பண்ணுறீங்கள. இப்போ சபரி தப்பு பண்ணால் சபரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே. எஃப்ஜே தப்பு பண்ணும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, கைண்ட் ஹார்ட்டடாக சொல்கிறீங்கள, சத்தம் போட்டு சொல்கிறதில்ல, கைண்ட் ஹார்ட்டடாக நிதானமாக தம்பி என்னப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, சபரி இப்படிலாம் பண்ணாத, எஃப்ஜே இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. ஓகே இது தப்பு அப்படின்றத அவங்க வந்து உணர்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒய் பார்வதியை மட்டும் அப்படி வந்து நிராகரித்து சில விஷயங்களை வந்து பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. இன்கேஸ் எல்லோரும் நீங்கள் ஈவனாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்வதி கிட்டே கூட கூப்பிட்டு உட்கார வச்சு என்னம்மா பிரச்சனை, என்ன ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஸோ இந்த மாதிரி பண்ணாத, வெளியே தவறுகளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் ஒரு அம்மா மாதிரி சொல்கிறேன் இல்லை ஒரு அக்கா மாதிரி சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா குரூப் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ ஓகே காய்ஸ், ஓட்டிங் முடிவுகளை வந்து பார்த்தோம் அண்ட் சில அனலைசிஸும் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.